இங்கே முத்து என்ன பண்ணுறாரு, தலைவரை கொண்டு போய் பாரில் விட்டுட்டு வெளியில் காத்துக்கிட்டு நிற்கிறாரு. அப்போ அவருக்கு சங்கடமாக இருக்குது. ஒரே வெயில் வேறு தாங்கலை. அப்போ என்ன பண்ணுறாரு, ரொம்ப வெயிட் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு சவாரி வருது. அதை போய் தலைவர்கிட்ட சொல்ல போகிறாரு. தலைவர்கிட்ட சொல்ல போகும்போது தலைவர் வெளியில் போய் ஒரு ஃபோன் வருதுன்னு வெளியில் போயிடுறாரு. அப்போ வந்ததும் சொல்லும்போது, இருமுத்து நீனு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அவர் அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் அவர் இது மட்டும்தான் சாப்பிட்றாரு, ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றாரு. இதை என்ன பண்ணுறான், அங்கே சிட்டி வந்துட்டான். சிட்டி வந்துட்டு என்ன பண்ணுறான், இருடா என்னை மீனா கேவலமாக பேசினால அவளுக்கு இருக்கு பாரு, இன்றைக்கே அவளுக்கு பெரிய ஆப்பு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வீடியோ எடுங்கடா அப்படிங்கிறாரு. அப்படியே வீடியோ எடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, தலைவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு மாதிரி பேசுகிறது அவனுக்கு தள்ளாடி பேசுகிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுக்கும்போது தலைவர்கிட்ட சொல்லிவிட்டு இவர் கிளம்புறாரு. முத்து நான் போயிட்டு வரேன் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ ஒருத்தர் இடிச்சிடுறாரு. இடித்தோடனே அவர் தள்ளாடி மாதிரி இருக்குது. இதோட என்ன பண்ணிடுறான், அந்த சிட்டி அப்படியே வீடியோ எடுத்து இதில் பண்ணிடுறான், போஸ்ட் பண்ணிடுறான். வீடியோ இது பண்ணிடுறான், வெளியில் இது பண்ணிடுறான், மீடியாவில் போட்டு விட்டுறான். அப்போ எல்லா மக்களும் பார்த்துட்டு, இவனை பாரு குடிச்சிட்டே வண்டி ஓட்டுறான் பார்த்தியா, இவன்னா நல்லா இருப்பானா, உருப்பிடுவானா, அப்படி இப்படின்னு மக்கள்லாம் திட்டுறாங்க. திட்டும்போது இந்த முத்துக்கு எதுவுமே தெரியலை. இவர் பாட்டுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டே வர்றாரு. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கடா, ஒரு ஆள் சதி பண்ணுறாரு. அவர் யாருண்டா, சுருதியோட அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த மெசேஜை பார்த்துட்டு, என்ற குருவாயிரப்பா எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அப்பா டிராஃபிக் போலீஸுக்கு இந்த கார் நம்பரையெல்லாம் கொடுத்து ஃபோன் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, முத்துவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, மீனா அவங்க வீட்டில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சத்யா சொல்கிறான், ஏக்கா இங்கே பார்த்தியா மாமாவோட இதை உன் புருஷனோட இதை பாரு, எப்படி வண்டி ஓட்டுக்கிட்டு இருக்கும்போதே குடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கங்கே போஸ்ட்டு போட்டுக்கிட்டு அலையிறாங்க, மீடியாலாம் பறக்குது பார்த்தியா, என்னமோ நல்லவர்னு சொன்னேன் அப்படி இங்கே கொடு அப்படின்னு பார்க்கும்போது மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. அவர் செஞ்சிருக்கவே மாட்டார், அவர் குடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது முத்து சொல்கிறாரு, மீனா நான் குடிக்கவே இல்லை, இவங்க தான் அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது டெஸ்ட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அவர் டெஸ்ட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பேசுகிறாங்க. சார் என் வீட்டுக்காரர் குடிக்கவே இல்லை சார், நீங்கள் வேணால் டெஸ்ட்டு பண்ணி பாருங்க. ஏம்மா போமா பொம்பளைங்கெல்லாம் இங்கே வரக்கூடாது போ, அவன் எத்தனை பேரை சாவடிச்சிருப்பான் தெரியுமா, அப்படி ஓட்டிக்கிட்டு அலையிறானே, குடிச்சிட்டு பட்ட பகல்லே குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி மீனா நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்ணுறாங்க, தலைவர் வீட்டுக்கு போகிறாங்க. தலைவர் வீட்டில் போய் தலைவரை பார்க்குறாங்க. அவர் அங்கே இல்லைன்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. வந்துடுறாரு. என்னம்மா மீனா, என்ன இங்கே அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் மீனா சொல்கிறாங்க. இரு நான் இப்போ ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு டிராஃபிக் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஐயா என்னங்கய்யா அப்படின்னு டிராஃபிக் போலீஸ் கேட்குறாரு. அங்கே முத்துங்கிற பையனை நீ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி குடிச்சிட்டான், அவன் குடிக்கவே இல்லை தெரியுமா, என்னை தான் கொண்டு பாரில் இறக்கி விட்டான், அவன் குடிக்கவே இல்லை, நாங்கள் குடின்னு வற்புறுத்தியும் குடிக்கலை, நீ எதை வச்சு நீ அரெஸ்ட் பண்ண, இல்லைங்கய்யா எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோனை பாருங்கள் மீடியாவில் போட்டு விட்ருக்காங்க அப்படிங்கும்போது, சரி அவனை வெளியே விட்டுரு அப்படிங்கிறாரு. ஐயா மீடியாவில் வந்துருச்சுங்கய்யா, அதனால் வெளியில் விட முடியாது, இது கோர்ட்டுக்கு போய் தான் இது பண்ண முடியும், ஏன் நான் சொல்கிறேன், என்னுடைய ஜாமீனில் அவனை நான் வெளியில் எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு தலைவர். சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டுடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, முத்து என்ன பண்ணுறாரு, இது என்ன ஆச்சு ஏதாச்சு, நேராக பாருக்கு போகணுமீனா, பாரில் போய் அங்கே சிசிடிவி கேமராவை செக் பண்ணால் தான் தெரியும் இது யார் பண்ணது அப்படிங்கிறாரு. நீ வீட்டுக்கு போமீனா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அங்கே போய் பாரில் போய் சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது சிட்டி பண்ண வேலை தெரிஞ்சு போச்சு. அதோடு இங்கே வர்றாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு மீனா போனோன்னா மீனா போய் கண்டபடி பேசுது, விஜயா உன் புருஷனை பார்த்தியா என்னென்ன பண்ணுறான், இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறான், மீடியாவே நாரி போயிடுச்சு அப்படிங்கும்போது இப்போ ரோஹிணி சொல்லுது, எங்களை அசிங்கப்படுத்தினாரு, ஒரு நொடியில் பார்த்தீங்களா உங்கள் புருஷன் அசிங்கப்பட்டுட்டு போய் நிற்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது மீனா கேட்குறாங்க, அசிங்கப்படுறாருன்னு சொல்கிறீங்களாத்து, என் புருஷன் அவர் உங்கள் புள்ள தானே, உங்கள் பிள்ளைய நீங்களே அசிங்கப்படுத்துகிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி ரொம்ப பேசுகிற அப்படிங்கிறாங்க. விஜயா சும்மா இரு, எப்போதும் போல் அண்ணாமலை சொல்கிறாரு, சும்மா இரு விஜயா, மீனா என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கும்போது எல்லாத்தையும் சொல்லி காமிக்கிறாங்க. அப்படியா, எவனா ஒருத்தர் சதி பண்ணியிருக்கிறான் அப்போ
அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் இவன் இப்படி அலைஞ்சான்டா, எல்லாரையும் இழுத்து போட்டு அடிக்கிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது அலைஞ்சா எதிரி இருக்கத்தானே செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ தான் கார் வாங்க போனோம் ஆண்டி, அந்த காரை வந்து அவர் வந்து தலைவருக்கு வாங்கி கொடுத்துட்டாரு, நாங்கள் பார்த்த காரை அவர் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு கெட்டது நடந்து போச்சுன்னொன்னே ரோஹிணியை முறைக்கிறாங்க மீனா. அப்போ ரோஹிணிக்கு தலையை குனிஞ்சுக்கிட்டு அப்படியே நிற்கிது.